சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. புதிய புத்தகத்துல ஒரு 4 லெசன் 572 ஒன்லைனர்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் மார்க்க அள்ளி கொடுக்கிற தலைப்புல இருந்து. அது என்ன தலைப்பு சார் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுடைய புதிய சிலபஸ்ல யூனிட் 6 எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 20 கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்புல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுல விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, இந்த தலைப்புல இருந்து தாங்க கிட்டத்தட்ட 4 லெசனா 572 ஒன்லைனர்ஸா எடுத்து வந்திருக்கோம். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சரா. ஸோ புக்ல ஒரு லைன் விட்டுருக்க மாட்டோம். புக்கையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணா இதுவே பெஸ்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் 30 பக்கத்துக்கு. சரி சார், இந்த 30 பக்கத்துக்கு நான் எஃபைட் போட்டு படிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டவுட். அது ஒண்ணும் இல்லைங்க. 2022 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா 4+1 5 கேள்விகள் இந்த தலைப்புல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ வரக்கூடிய எக்ஸாம்லயும் கண்டிப்பா 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு கேட்டா 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. பிளஸ் இந்த யூனிட்டுக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பன்ற அலோகேஷன் கிடையாது. ஆனா இந்த முறை 20 கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. 20 கேள்வியில இங்க கீழே இருக்கு பாருங்க, இதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாவே ஹிஸ்டரியை சார்ந்தது தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா 5 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கரெக்டா? கரெக்டுப்பா. சரி, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது? வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸையும் சேர்த்து 9100 கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 டெலகிராம் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதே மாதிரி டாப் 4 லெசன் இதுல அரசியல் அமைப்புல இருந்து கொடுத்துருந்தோம், இந்திய ஆட்சியல் அப்படின்ற பகுதியிலிருந்து. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 2வது நோட்ஸா பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8 இதுக்கு முன்னாடி இருந்தது பழைய சிலபஸ்ல, இப்போ யூனிட் 6 வச்சிருக்காங்க. சரி, இந்த தலைப்புக்கு எந்தெந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம், எவ்வளோ ஒன்லைனர்ஸ்ன்றத ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம 3 லெசன் படிக்கணும். இது ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம் இந்த யூனிட் 8 எப்போ சேர்த்தாங்களோ 2022ல சேர்த்தாங்க இல்லையா, எடப்பாடியார் ஆட்சியில், அப்போல இருந்து நடந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சியில் மினிமம் 2 கொஸ்டினாவது இருக்குங்க. எந்த கொஸ்டின் வேணாலும் ரேண்டமாக எடுத்து பாருங்க. 2022ல இருந்து 2025 இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுக்கு நம்ம எங்க படிக்கணும்னா 8th புக்கில் மக்களின் புரட்சி அப்படின்ற தலைப்பு படிக்கணுங்க. யூனிட் நீங்க புக்லையும் படிச்சுங்க, இல்லை நம்ம ஒன்லைன்ஸும் படிச்சுங்க. 157 லைன் பை லைன் நோட்ஸாக எடுத்துருக்கோம். ஜஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10th புக்குன்றதால கண்டிப்பா இதுல அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? ஸோ அதில் 10th புக்கு கண்டிப்பா அதிக கொஸ்டின் கேட்பாங்க. இது 10th புக்லேயே இருக்கிறதால கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. சொல்றது புரியுதா? சூப்பர். 139 ஒன்லைனர்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 11th புக்கில் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 168 ஒன்லைனர்ஸ். இந்த 3 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 3மே நீங்கள் இப்போ 8th ஆர்டராக படிங்க. 8th 10th 11th படிங்க, எல்லாம் கனெக்டிவிட்டியாக இருக்கும். குறிப்பிட்ட நபர்கள் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 3த்தையும் ஒன்றா படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக 3, அதாவது 2022 குரூப் 4ல் 4 கேள்வி கேட்டிருந்தாங்க 10th புக்கில் டைரக்டாகவே.
சரிங்களா? மற்ற கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் கொஸ்டினும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போது புரியும், எந்த இயரில் கேட்டிருக்காங்க நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 3 யூனிட் ஒன்றா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டினா 10th புக்லேயே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 108 ஒன்லைனர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், இதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்களேன், விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடா வரத்தால நம்ம தமிழ்ல இருக்கிறதா பார்த்துக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் 6th நியூ புக் தமிழ் புக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 10th புக்லேயும் வராங்க, 11th புக்லேயும் வராங்க, அங்கங்கே சிறு சிறு பகுதியாக இருக்காங்க. சரிங்களா? இந்த ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாக படித்தாவே வேலுநாச்சியார் பற்றி தெளிவாக படிச்சுக்கலாம். நான் 6th புக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ருக்குமணி லட்சுமிபதி, இவங்க வந்து பார்க்க ரொம்ப கம்மியாக 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான நோட்ஸும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்லேயும் இருக்காங்க, அதே மாதிரி 10th சோசியல் புக்லேயும் வராங்க. ஸோ அதனால் அவங்களையும் தனியாக பிரித்து கொடுத்துட்டேன். அந்த 10th புக்லேயே பெண்களின் இயக்கங்கள் அப்படின்னு கடைசியாக ஒரு ½ பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதையே சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஓல்டு புக்கு படிக்கணுமா, தெல்லடி வெள்ளியம்மா வருவாங்க, அதே மாதிரி 8th ஓல்டு புக் தமிழ் புக்கெலாம் இருக்காங்களே, அதெல்லாம் படிக்கலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு அது 2019 பழைய புக்காக மாறிடுச்சு. அதாவது நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க, இதெல்லாம் புது புக்கில் இருக்குது. புது புக்கு எப்போ மாற்றினாங்கன்னா 2019 10th புக்கு மாறிடுச்சு. ஓகேவா? நீங்கள் 2024 எழுதுறீங்க, கிட்டத்தட்ட அதுவே 5 வருஷம் ஆகி போச்சு. அப்போ இப்போ கையில் இருக்கிற புக்கே பழைய புக்கு தான். கரெக்டா? ஆதி காலத்தில் நான் பிறக்கும் போது வந்த புக்குன்ற மாதிரிலாம் பழைய புக்கு வச்சுட்டு படிக்க வேணாம். சரிங்களா? இதே படிங்க, இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பழைய புக்கு ரொம்பலாம் போத்தாவில்லை. மேபி நான் அதையும் ஒரு முறை படிக்கணும்னா அதுக்கு கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துட்றேன், அதை டெஸ்ட் அடித்து பார்த்துருங்க, முடிஞ்சிடுச்சு. ரைட்டா? தெளிவாக புரிஞ்சிச்சா? இந்த வேலுநாச்சியாருக்கெல்லாம் வந்து நான் ஒன்லைனர்ஸாக கொடுக்கல, ஜஸ்ட் அதுலேயே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பாக்ஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதில் ஒன்லைனர்ஸாக கொடுக்கல, அந்த பாக்ஸே எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அதை அப்படியே படிச்சு விட்ருங்க, முடிஞ்சிடுச்சு. தெளிவாக ஆயிடுச்சுங்களா எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்குன்னு? ரைட். அப்போது கிட்டத்தட்ட 572ன்றது ஒரு 600 ரவுண்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? சூப்பருங்க. பாருங்க 30 பக்கம் தாங்க. தெளிவாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா பேஜை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், எண்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், இன்னும் ப்ரூஃப் இருக்கு. பட் எல்லா ப்ரூஃபும் ஒன்றா கொடுத்தா அதை நம்ம படிக்க மாட்டோம், ஷேர் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால இந்த விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்குன்னு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4ல் 1, 2023 குரூப் 3A எக்ஸாமில் 1, 2022 குரூப் 4ல் 1, 2022 குரூப் 8ல் 1, 2022 குரூப் 2ல் ஒரு கொஸ்டின், 2024 குரூப் 2ல் ஒரு கொஸ்டின். அப்போ கடந்த இப்போ இந்த அதாவது 2022 இருந்து 2024 வரைக்கும் கம்பாரிசன் பண்ணும்போது இந்த தலைப்பில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ஏன்னா இன்னும் பின்னாடி போனோம்னா இந்த யூனிட் 8ன்றது 2022 தான் உள்ளே வருது. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்ததுக்கப்புறம் நடந்த மொத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 எக்ஸாம், அதாவது நிறைய எக்ஸாம் டிஎன்பிசியில் நடக்குது. இதெல்லாம் இப்போ குரூப் 4ன்னு எடுத்துங்களேன், குரூப் 4 தரத்தில் தான் குரூப் 3A எக்ஸாம் இருக்கும், அதே மாதிரி குரூப் 8 இருக்கும். கூடவே நிறைய பேர் வந்து குரூப் 2வும் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதனால குரூப் 2 நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். மீதி குரூப் 1 நடக்குது, மீதி எத்தனையோ எக்ஸாம் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு 40 எக்ஸாம் கூட நடக்குது. அதெல்லாம் நான் கம்பாரிசன் பண்ணல, நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமாக எடுத்துக்கிட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? தெளிவாக புரிஞ்சிச்சா? சூப்பர். அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். மூவலூர் ராமாமிர்தம் டேஷ் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2023 குரூப் 3A எக்ஸாமில் 168வது கொஸ்டினா. சூப்பரு. அதுக்கப்புறம் 2022 குரூப் 4 எக்ஸாமில் தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, முத்துலட்சுமி ரெட்டி. சூப்பர். நெக்ஸ்ட் 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அவங்களும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான்.
ரைட்டுங்க. அதுக்கப்புறம் 2022 குரூப் 8 எக்ஸாமில் 136வது கொஷினா, தமிழ்நாட்டின் உப்பு சட்டம் மீறியதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஷ் ஆவார். இவங்க தான் ருக்குமணி லட்சுமிபதி. ஸோ இவங்களை பற்றி ரொம்ப சின்ன டேட்டா தான் இருக்குது, அதுலேயும் ஆல்ரெடி கொஷின் கேட்டாங்க. 2022 குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் மாகாணத்தின் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு. அது ருக்குமணி லட்சுமிபதி தான். அவங்கள பற்றி இருக்கிற ரெண்டு டீட்டெயில் தான், ரெண்டுமே ஆல்ரெடி கேட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இவங்களை பற்றி கேட்கணும், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்கணும், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். இந்த தலைப்பு நீங்கள் படிக்கிறது மூலமாக கண்டிப்பாக 4-5 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமானது தான். ஸோ இந்த ஒன்லைனர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். ஆல்ரெடி அரசியல் அமைப்புக்கு நம்ம கொடுத்தல இந்திய ஆட்சியலுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கு நிறைய பேர் பர்ஃபெக்டான, அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒன்லைனர்ஸ் தான், யாருமே இல்லை இப்படி வேணாம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கமாண்ட் கூட வரல. அதனால தான் கடன்னு இப்போ ஒரு 4-5 நாள்லேயே நம்ம அடுத்த நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் அதை செய்வாங்க. ஒரு 3 டேஸ்லேயே அடுத்த நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் மறக்காமல் நோட்ஸு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுறங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், PDF அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் வழக்கமாக எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அது மாதிரி தான். அப்படியே வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா 2 விளக்கத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமர் விடும், 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த நோட்ஸ் ஃபஸ்ட்டு வேணும்னு போடுங்க. அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்ஸை கொடுக்குறோம். எங்களுக்கு தேவை எல்லாமே நோட்ஸ் கொடுக்க போகிறோம் எக்ஸாமுக்குள்ளே. அதில் எது உங்களுக்கு முக்கியன்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா நீங்கள் தான் படிக்க போகிறோங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.